உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுமா எழில் சாருக்கு? ஏன் எல்லா அவார்டையும் எடுத்து வச்சு அடிக்கிட்டு இருக்காரு? அதுவும் இல்லாம ரொம்ப பரபரப்பா வர இருக்காரு. அதுவா, இன்னைக்கு அவனோட குருநாதர் வராங்க. ஓ, அவங்க கிட்ட இதெல்லாம் காமிச்சு சந்தோஷப்படுறதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஓ அப்படியா? யார் அவங்க? எங்க இருந்து வராங்க? எழில் சார் இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. உனக்கு தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லாம இருந்திருக்கலாம்ல. என்னமா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சவங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்காத. அது வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா சசிரேகா தான். ஓ, சசி ஆண்டியா? அவளேதான். அவதான் எங்க வம்சத்திலேயே முதல் டாக்டர். ஓ, அவதான் நம்ம எழிலுக்கு டீச்சர், குருநாதர், வெல்விஷர் எல்லாமே. அவ இன்னைக்கு வர. அவ வந்துட்டு போற வரைக்கும் இப்படித்தான் பரபரப்பா இருப்பான். நீ கண்டுக்காத. சரி சரி. அம்மா, பெரியம்மா வந்துட்டாங்க. அவ வந்துட்டா. காஃபி சூப்பரா இருந்துச்சு சுடர். அப்புறம் பெரியம்மா, இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன். என்னப்பா, அது என்ன முக்கியமான விஷயம்? ஒண்ணும் இல்ல, இன்னும் 2 டேஸ்ல நியூ இயர் வருது இல்ல, அதான் எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அத நீங்க உங்க கையால கொடுத்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா அது எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்பாவும் இருக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதானே, வந்துட்டா போச்சு, கண்டிப்பா வரேன். சூப்பர். சுடர், பெரியம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்கணும். ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே சார், பக்காவா பண்ணிரலாம். நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓ, அப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சுடர் தான் பாத்துக்கறாளா? ஆமா பெரியம்மா, மேடம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலோட அட்மின். இப்போ வெரி நைஸ். நல்லபடியா பண்ணுமா. புருஷனுக்கு பக்கபலமா இருக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அது உனக்கு கிடைச்சிருக்கு. வெரி குட். கீப் இட் அப். தேங்க் யூ பெரியம்மா. அப்புறம் கனகு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. என்ன? என்ன சொல்றீங்க சுடரம்மா? நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டா எங்களை யார் பாத்துப்பா? அதெல்லாம் முடியாது. நீங்க எங்க கூட தான் இருக்கணும். சொல்றதா சரி. எங்க பாருடா செல்லம், இது நாள் வரைக்கும் சுடரம்மா உங்களுக்கு கேர் டேக்கரா இருந்தாங்க இல்லையா? உங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இங்கேயே உங்க கூட இருந்தா அவங்களோட வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது சொல்லுங்க? அப்போ எங்களை யார் கவனிக்கிறது? சுடரம்மா டாடிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே வராங்க. நீங்க சமத்தா வீட்ல விளையாட கூடாதா? இப்பதான் நீங்களாம் பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்கல்ல, நீங்களே எல்லாத்தையுமே பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இங்க பாட்டி இருக்காங்க, ஏன் ராமையாவும் இருக்காங்க. ஓகே தானே? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு சுடர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா. சரி, நானே எல்லாத்தையும் பண்றேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் போலாம். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் முன்னாடி போகணும்டா. நியூ இயர் செலிப்ரேஷன் வேற இருக்கு. அதுக்கு தேவையானதெல்லாம் அம்மா தான் போய் அரேஞ்ச் பண்ணணும். ப்ளீஸ். நியூ இயர் செலிப்ரேஷனா? அப்ப நாங்க மட்டும் நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாட மாட்டோமா? ஆமா. எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஓ, அதானே. இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? கண்டிப்பா நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம். நாங்க அங்க ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவோம். நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். அதெல்லாம் ஓகே. ஆனா நாங்களும் ஹாஸ்பிடல் வருவோம். ஆமா, அங்கேயும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நியூ இயர் கொண்டாடலாம். வீட்ல வந்து நியூ இயர் கொண்டாடலாம். ஆமா.
என்ன சுடரம்மா, 2 பேரும் என்ன யோசிக்கிறீங்க? எங்களை எப்படி ஏமாத்திட்டு போலானா? அது நடக்கவே நடக்காது. அப்படி ஏமாத்திட்டு போனீங்க, நாங்க சாப்பிடாம போராட்டம் பண்ணுவோம். அச்சச்சோ. சாப்பிடாம கிடந்தா குட்டி வேறு காஞ்சு போயிடாதா? அதெல்லாம் வேண்டாம். அம்மா உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே? சுடர், என்ன சுடர், குழந்தைங்கள கூட்டிட்டு போய் அங்க எப்படி பாத்துப்ப? ஆ? நீ வேலைய பாப்பியா இல்ல இவங்கள பாப்பியா? கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, அதை கெடுக்க வேண்டாம். சரி, ஓகே. ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இதே மாதிரி கத்தக்கூடாது, ஓகேவா? அங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆயிட போறாங்க. நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தான் இவ்ளோ ஷவுட் பண்ணும், ஓகே? ஏன் டாடி, அப்பெல்லாம் பேஷண்ட் இருக்க மாட்டாங்களா? ஏய், வாலு வாலு. சரி வாங்க போலாம். வாங்க. ஜாலி 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 ஜாலி. பாத்தியா எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றான்னு? அவன் எப்பவுமே இப்படிதான், எல்லாத்துலயுமே ரொம்ப சின்சியரா இருப்பான். அவனோட இந்த சின்சியாரிட்டினால தான் இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கான். ஆமாத்த, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன 100% சின்சியாரிட்டி இப்போ உன் மேலயும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? எதை பத்தி சொல்றீங்க? அவனுக்கு உன்னை 100% புடிச்சு போச்சு. ஆனா உங்களுக்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உன்கிட்ட வந்து சொல்ல அவன் தயங்குறான். எனக்கும் தெரியும் அத்த. அப்போ நீயாவது அவன்கிட்ட பேசி அவனோட தயக்கத்தை உடைச்சி அவனுக்கு உன் மேல இருக்கிற லவ்வ வெளிக்கொண்டு வரலாம்ல? கேட்டு வாங்குறதுக்கு பேரு லவ் இல்ல அத்த, கேட்காம கிடைக்கிறதுக்கு பேரு தான் லவ். நீங்க சொன்னபடி அவர் இன்னும் என்ன 100% லவ் பண்ணல, 98% தான் லவ் பண்றாரு. மீதி இருக்கிற 2% தான் அவர் தயக்கத்துக்கு காரணம். எப்போ அந்த 2% ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்ப அவரே வந்து என்கிட்ட லவ் சொல்லுவாரு. அத கேக்குறதுல தான் அவர் மனைவியா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை. எக்ஸலண்ட். உண்மையிலே நீ எல்லாத்துலயுமே புத்திசாலி பொண்ணுமா. என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு நிதானம், எவ்ளோ பொறுமை. நீ எல்லாம் லட்சத்துல ஒருத்தி இல்ல, கோடியில ஒருத்தி. எங்க போனாலும் நீ பொழைச்சுக்குவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.